இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழகம் கல்வியில் சிறந்த நாடு, பகுத்தறிவில் முன்னோடி, விழிப்புணர்வு பெற்ற மாநிலம் என்றெல்லாம் வாய்கிலிய பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கின்ற அரசியல் நிகழ்ச்சிகள் தமிழகத்தைப் போல வேறு எந்த மாநிலத்திலும் நடப்பதில்லை. மிக பெரிய கொடுமை, தமிழகத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளில் பயணம் செய்தவர்களே மடமையோடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் இன்றைக்குத்தான் வெளியே வந்து கொண்டிருக்கிறது. ஏன் இந்த அளவிற்கு நாம் இதை பற்றி பேச வேண்டி இருக்கிறது என்று கேட்டால், மார்க்சிய தத்துவத்தில் ஊறியவர்கள், மார்க்சியம்தான் எங்களுடைய உயிர் மூச்சு என்று சொன்ன மகேந்திரன் போன்ற கம்யூனிஸ்டுகள் கூட பனையூரில் தமிழக வெற்றி கழகத்தின் முன்னால் மண்டியிட்டு விட்டார்கள். பனையூரில் பாதம் தாங்க கிளம்பி விட்டார்கள். தமிழக வெற்றி கழகத்தை தலைமேல் தூக்கி வைத்து கொண்டாட புறப்பட்டு விட்டார்கள் என்று பார்க்கின்ற பொழுது, தமிழ்நாட்டில் நடப்பதைப் போல ஒரு அரசியல் பிழைப்புவாதம் வேறு எந்த மாநிலத்திலும் இருக்காது என்று எண்ண தோன்றுகிறது. கடந்த தேர்தலில் நடிகர் விஜய் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்ததற்கு பிறகு அண்ணா திமுகவை உடைத்து அந்த கட்சியில் இருக்கின்ற முக்கிய நிர்வாகிகளை, முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், இவர்களையெல்லாம் பேரம் பேசியோ அல்லது ஆசை வார்த்தை கூறியோ அல்லது பதவி கொடுப்பதாக உத்தரவாதம் கொடுத்தோ தமிழக வெற்றி கழகத்தில் இணைக்க வேண்டும் என்று அந்த வேலையை ஆதவ் அர்ஜுனாவிடம் கொடுத்தார்கள். கசாப்பு கடைக்காரன் ஆட்டுக்கு புல்லை காட்டிக்கொண்டே ஆட்டை பின்னால் வர வைத்து நைஸாக கொண்டு போய் அந்த ஆட்டை வெட்டி கசாப்பு போடுவதைப் போல அண்ணா திமுகவில் இருந்து போன பலர் இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் திகைத்து போய் நிற்கிறார்கள். அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் பலி பீடத்தில் பலி ஆடுகளாக நிறுத்தப்பட்டு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் முதலாக விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு நேற்று சட்டமன்ற கூட்டத்தை நடத்திவிட்டார்கள். கவர்னர் உரையை நிகழ்த்திவிட்டார்கள். அதில் பல அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். கடந்த பல ஆண்டுகளாக ஜாதிவாரி சர்வே, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஜாதிகள், எந்தெந்த ஜாதிகள் பொருளாதாரத்தில், கல்வியில், வேலை வாய்ப்பில் எந்த அளவிற்கு முன்னேறி இருக்கிறார்கள், அவருடைய படிப்பு தரம் எப்படி இருக்கிறது, ஒவ்வொரு சமூகத்திலும் படித்தவர்கள் அதிகம் இருக்கின்ற சமூகங்கள் எது, உயர்நிலை கல்வி வரை முடித்தவர்கள், மேல்நிலை கல்வி வரை முடித்தவர்கள், படிப்பை பாதியிலே விற்றவர்கள், இளங்கலை பட்டம் பெற்றவர்கள், முதுகலை பட்டம் பெற்றவர்கள், பொறியியல் மருத்துவம் பயின்றவர்கள், இப்படி படிப்பில் எந்த சமூகம் முன்னேறி இருக்கிறது, எந்த சமூகம் பின்தங்கி இருக்கிறது, எந்த சமூகம் தாழ்ந்த நிலையில் இருக்கிறது என்பதை பற்றியும், அவருடைய சமூக பொருளாதாரம், அவர்களின் சமூக பொருளாதார நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை பற்றியும், விவசாய நிலம் அதிகமாக வைத்திருக்கின்ற சமூகம் எது, விவசாய நிலம் குறைவாக வைத்திருக்கின்ற சமூகம் எது, விவசாய நிலமே இல்லாமல் இருக்கின்ற மக்கள் தொகை அதிகமாக கொண்ட சமூகம் எது, இப்படி பல்வேறு காரணிகளை, பல்வேறு தரவுகளை சேமிப்பதற்காக ஒவ்வொரு ஜாதியின் வாழ்நிலையை பற்றி சர்வே எடுப்பதுதான் மக்கள் தொகை சர்வே. அதை எடுக்க போகிறோம் என்று தமிழக வெற்றி கழகத்தின் கவர்னர் உரையில் தெரிவித்து விட்டார்கள். கடந்த பல ஆண்டுகளாக திமுகவும் அண்ணா திமுகவும் செய்ய தவறியதை அல்லது செய்ய மறுத்ததை தமிழக வெற்றி கழகம் செய்ய போவதாக அறிவித்து விட்டது. அவருடைய அறிவிப்பை வரவேற்கிறோம்.
அவர்களுடைய அறிவிப்பு ஏற்றளவில் இல்லாமல் அது செயல்பாட்டுக்கு வந்து ஜாதிவாரி சர்வேவை முடித்து அதன் அடிப்படையில் அனைத்து சமூகத்திற்கும் கல்வி வேலைவாய்ப்பில் அவர்களுக்கான பங்களிப்பை கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுப்பப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நேரத்தில்தான் அண்ணா திமுகவை தமிழக வெற்றி கழகத்தின் ஆதவ் அர்ஜுனா உடைத்து நொறுக்கிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் திமுகவை சிதறடிக்க வேண்டும் என்று அமித்ஷா ஒரு திட்டம் தீட்டியிருக்கிறார். அந்த திட்டத்தின் முதல் கட்டமாக திமுகவில் இப்பொழுது சரியான மரியாதை இல்லாமல் அல்லது திமுகவில் அவர்களுக்கான அங்கீகாரம் இல்லாமல் இன்றைக்கு ஒதுக்கப்பட்டு இருப்பவர்கள் அண்ணா திமுகவில் இருந்து பஞ்சம் பிழைக்க அரசியல் பிழைப்பு தேடி அரசியல் சுயநலவாதிகளாக திமுகவில் வந்து இணைந்து அமைச்சராக கோலேச்சியவர்கள், அரசியல் பஞ்சம் பிழைக்க திமுகவை அண்டி வந்தவர்கள் சேகர்பாபு, செந்தில் பாலாஜி. இவர்களுக்கு இன்றைக்கு திமுகவில் மரியாதை இல்லை என்கின்ற காரணத்தால் அவர்களுக்கு வலை வீசி இருக்கிறார் அமித்ஷா. அந்த இருவரையும் பாரதிய ஜனதா கட்சியில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று ஒரு செயல் திட்டத்தை தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஏன் நயினார் நாகேந்திரன் அவர்களிடம் இந்த பொறுப்பை அமித்ஷா ஒப்படைத்திருக்கிறார் என்று கேட்டால், நயினார் நாகேந்திரன், சேகர்பாபு, செந்தில் பாலாஜி இவர்கள் மூவரும் ஒரு காலத்தில் அண்ணா திமுகவில் அரசியல் பயணம் செய்தவர்கள். அப்பொழுது இவர்கள் நெருக்கமாக இருந்தார்கள். ஆகவே இந்த வேலையை அமித்ஷா நயினார் நாகேந்திரனிடம் கொடுத்திருக்கிறார். நயினார் நாகேந்திரன் அவர்கள் இருவரையும் திமுகவிலிருந்து விடுவித்து திமுகவை விட்டு வெளியேற வைத்து பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்து திமுகவிற்கு அதிர்ச்சி கொடுக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் அமித்ஷா. அதை கேட்டுக்கொண்ட நயினார் நாகேந்திரன் அவர்கள் இருவரையும் திமுகவிலிருந்து பிரித்து பாரதிய ஜனதா கட்சியில் இணைக்கின்ற வேலைகளை மும்முரமாக ஆரம்பித்து விட்டார் என்று செய்திகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆக மொத்தத்தில் திமுகவிலும் திகைப்பை ஏற்படுத்த வேண்டும், திமுக தலைவர் ஸ்டாலினுக்கும் அதிர்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று இந்தியாவை ஆள்கின்ற மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசு முடிவு செய்துவிட்டது. அவர்கள் திமுகவிற்கு செக் வைக்கிறார்கள். ஆதவ் அர்ஜுனா அண்ணா திமுகவை உடைத்து நொறுக்கிக் கொண்டிருக்கிறார். ஆதவ் அர்ஜுனாவுக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் அமித்ஷாவிற்கும் இடையிலே ஒரு ரகசிய ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் சந்தேகப்பட வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் அண்ணா திமுகவோடு கூட்டணியில் இருந்தது பாரதிய ஜனதா கட்சி. இவ்வளவு நாட்கள் என்ன சொன்னார்கள்? பாரதிய ஜனதா கட்சி ஒவ்வொரு மாநிலத்திலும் கூட்டணியில் அவர்களோடு இணைந்த கட்சிகளை சின்னாபின்னமாக்கி அந்த கட்சிகளை உடைத்து அந்த இடத்தில் பாரதிய ஜனதா கட்சி வளர்கிறது என்று சொன்னார்கள். அதில் 90% உண்மை இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அதற்கு மாற்றாக அண்ணா திமுகவை சிதறடிக்கும் பாரதிய ஜனதா கட்சி, அண்ணா திமுகவை உடைத்து பாரதிய ஜனதா கட்சி வலிமை பெறும் என்று சொன்னார்கள். ஆனால் அதற்கு பதிலாக அண்ணா திமுக உடைந்து நொறுங்கிக் கொண்டிருக்கிறது. அண்ணா திமுகவிலிருந்து பிரிந்தவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு போகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் அமித்ஷா திமுகவை குறிவைத்து தாக்க ஆரம்பித்திருக்கிறார். அரசியல் பிழைப்பு தேடி திமுகவிற்கு போனவர்கள், அண்ணா திமுகவை உதறியவர்கள், திமுகவில் இணைந்து அமைச்சரானவர்கள் திமுகவை விட்டு வெளியேறவும் தயங்க மாட்டார்கள் என்று அமித்ஷா கணக்கு போட்டு முதல் வேளையாக செந்தில் பாலாஜிக்கும் சேகர் பாபுவுக்கும் குறிவைத்திருக்கிறார். இதில் அமித்ஷா வெற்றி பெற்றால் சேகர் பாபுவும் செந்தில் பாலாஜியும் பாரதிய ஜனதா கட்சியில் ஐக்கியமாவார்கள். அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியை விட்டு
விலகிச் சென்று வி த லீடர்ஸ் என்று ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் ஆன்லைன் மூலம் அவருடைய இயக்கத்தில் இணைந்து விட்டார்கள். அண்ணாமலையுடைய இயக்கம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அந்த அண்ணாமலைக்கு மாற்றாக செந்தில் பாலாஜி, சேகர் பாபு போன்றவர்களை பாரதிய ஜனதா கட்சியில் முன்னிறுத்துவதற்கு அமித்ஷா முடிவு செய்திருக்கிறார். ஆகவே வெகு விரைவில் திமுக உடையும் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆபரேஷனில், இந்த திட்டத்தில் அமித்ஷா வெற்றி பெறுவாரா அல்லது தோல்வி அடைவாரா என்பது இன்னும் ஒரு சில நாட்களில் தெரிந்துவிடும். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, தமிழக வெற்றி கழகத்திற்கும் ஆதவ் அர்ஜுனா மூலம் பேராபத்து காத்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சிக்கு ஒரு பிரச்சனை வரும் என்றால் அதை முதலில் தோக்குபவர் ஆதவ் அர்ஜுனாவாகத்தான் இருக்கும் என்று பலர் கூறுகிறார்கள். அதற்கு காரணம் ஆதவ் அர்ஜுனாவும் அமித்ஷாவும் ரகசிய ஒப்பந்தம் போட்டிருக்கிறார்கள் என்று சிலர் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எது உண்மை எது பொய் என்று இன்னும் சில நாட்களில் வெளிச்சத்திற்கு வரும் என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.